கேர்ள்ஸ், நான் போயிட்டு நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ரூட்டெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க. என்னை கேட்காம யாரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. முக்கியமாக யாரும் தனியாக போகவே கூடாது காட்டுக்குள்ளே. அப்புறம் மிஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது புரியுதில்ல? நான் வர வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இங்கேயே உட்காந்துட்டு இருங்க. சரியா? எஸ் சார். நம்ம நாளையில இருந்து காட்டுக்குள்ள போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் பேசாம காட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறேன். நீங்க யாராச்சும் என் கூட வரீங்களா? ஆஹா, நாங்க வர மாட்டோம். சார் திட்டுவாரு. நீ திட்டு வாங்குறது இல்லாம நாங்க திட்டு வாங்கணும் வேற நீ பாக்குறியா? மனிஷா, நீ இப்ப போனனா நான் சார் கிட்ட உன்னை போட்டு கொடுத்துடுவேன். அதெல்லாம் முடியாது. நான் போய் காடு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் போறேன். எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. நீங்க வந்தா வாங்க, வராக்கட்டி போங்க. மனிஷா, சார் நம்மள இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க சொன்னாரு. நீ சாரோட பேச்சு மீறி போன, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டேன். போட்டோ விடுடி. நம்ம இவ்ளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கோம், நம்மள மதிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா பாரு. சார் வந்தோடனே நம்ம அவளை மாட்டி விட்டுடலாம். என்னடா காடு இது? இங்க இன்டர்நெட் இல்ல, பானிபூரி கடை இல்ல, ஒரு மால் இல்ல, சினிமா தியேட்டர் இல்ல. எப்படிதான் இங்க அனிமல்ஸ்லாம் வாழுதுன்னே எனக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் ஒரே மரமும் செடியுமா தான் இருக்கு. சரி, உள்ள போய் பாப்போம். ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கிரீப்ஸ் இருக்கான்னு பாப்போம். என்ன இது? அங்க செடி எல்லாம் ஆடுது. அங்க என்ன இருக்குன்னே தெரியலையே. அட, செடிக்குள்ள இருந்து ஒரு யானை வருது. நான் சிங்கமோ புலியோ நினைச்சு பயந்துட்டேன். ஹாய் ஹிசன், நான் உனக்கு 1 ரூபி தரேன். அதை வாங்கிட்டு நீ என்ன ஆசீர்வாதம் பண்றியா? என்ன நான் இவ்ளோ பேசுறேன், நீ பாட்டு அமைதியா இருக்க? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா போலீஸ். அவர்கிட்ட உன்னை பத்தி நான் சொன்னேன்னு வெச்சுக்கோ, அவர் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாரு. அப்புறம் இந்த மாதிரிலாம் உன்னால காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்த முடியாது. ஒழுங்கா என்ன ஆசீர்வாதம் பண்ற வழிய பாரு. தேவையில்லாம கம்பி எண்ணாத. யானை துரத்துது. ஐயோ, யானை துரத்துது. இந்த யானை என்ன முட்டை வருது. தெரியாதனமா தனியா வந்தது தப்பா போச்சே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பவே சொன்னாங்க போவாதடி போவாதடின்னு. நான் கேட்கவே இல்லையே. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். தன்சிகா, மீரா, சீக்கிரம் வாங்கடி, என்ன காப்பாத்துங்கடி. அம்மா! ஆமா, மனிஷா எங்க காணோம்? உங்க கூட தானே இருந்தா? சார், நாங்க எவ்வளவோ சொன்னோம் சார். அவன் எங்க பேச்செல்லாம் கேட்காம போர் அடிக்குதுன்னு சொல்லி காட்டை சுத்தி பார்க்க போறேன்னு போயிட்டா சார்.